அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உடமலைப்பேட்டையில் நம்ம அண்ணன் நிறைய பல வகை செடியெல்லாம் பயிர் பண்ணியிருக்காரு. ஆர்ஆர் ஃபார்ம்ஸு. அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். அண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகம்ண்ணா. ஐயா, நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் புக்குளம் கிராமத்துக்கு சேர்ந்தது. சரி. நான் ஆரம்பத்தில் தென்னை தான் விவசாயம் ஜாஸ்தி இருந்ததுங்க. சரி. தென்னை காஞ்சதுனால ரெண்டாவது தென்னை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பழச்செடிகளை நட்டு இப்போ பழச்செடி வந்துட்டு இருக்குதுங்க. எல்லா பலனுக்கு வந்துருக்குது. எங்கிட்ட இப்போ இருக்கிறது கிட்டத்தட்ட மா, பலா, கொய்யா, அது இல்லாமல் நகா, நல்ல வெள்ளை நகா, கருப்பு நகா, வாட்டர் ஆப்பிள், நெல்லி, எல்லா செடியுமே இருக்குதுங்க. சப்போட்டா இருக்குது. இப்போ எப்படி இது எல்லாமே நாட்டு ரகமுங்களா? எல்லாமே ஹைபிரிட்டுங்க. ஹைபிரிட்டு. சரி. நாட்டு ரகம் எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு மாஞ்செடி எல்லாம் பூரா உங்களுக்கு இங்கே வெரைட்டி இல்லைங்க. எல்லாம் வெஸ்ட் பெங்கால் வெரைட்டி. ஆனா இந்த பலாமரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பலாமரம் பொறுத்த வரைக்கும் வியட்நாம் ஏலின்னு சொல்லி ஒரு பலா வகை இங்கது. உங்களுக்கு இது வருஷம் 360 நாளும் காய் பெருக்கும். காய்னா இதோட பெருசாகுங்களா? இன்னும் காய் பெருசாகுங்க. பெருசாகும். ஒரு 10 கிலோ 12 கிலோ வருங்க. அந்த மாதிரி மரம் வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க? இது வச்சு இப்போ 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆகுது ஈல்டு வர்றதுக்கு? ஈல்டு உங்களுக்கு 2 வருஷத்துலயே ஈல்டு வந்துருங்க. சரிங்க. இப்ப இது ஆமா, இப்ப ஈல்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. ரைட். இப்ப இதெல்லாம் இந்த பலா நட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுதுங்க. இப்ப இந்த பெரிய பலா நட்டு. சரி. அந்த பக்கம் இளங்கண்ணு நட்டு இப்ப 3 வருஷம் ஆகுது. ஆனா கீழ இருந்து நமக்கு காய் எல்லாமே 2 வருஷத்துலயே இதுக்கு வந்துருங்க. காய்ப்புக்கு வந்துரும். இப்போ இதெல்லாம் வந்து தரையில முட்டினாலும் ஒன்றும் ஆகாது. இல்ல, தரையில முட்டாம அப்படியே இது பண்ணி தூக்கி கீழே கட்டையை கொடுத்து வச்சிடறது தானே. அതെ. கீழே நிலத்துல முட்டாம வச்சிடணும். அதுக்கு கீழே நிலத்திலேயே தான் வருங்கிறது, வர்றது போறாம. ரைட். அதனால உங்களுக்கு பெரும்பாலும் கீழே ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், கட்டையில கொடுத்து மேல தூக்கி வைக்கணும். இப்போ வந்துங்க, இப்போ கேரளாவில இருந்து பலாப்பழம் வருது, பண்ருட்டில இருந்து பலாப்பழம் வருது. இப்போ அதோட சுவை இதெல்லாம் மாறுங்களா இல்ல இது வித்தியாசப்படுங்களா ஏதாச்சும்? கேரளா பலா, இது பண்ருட்டி பலாவெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்குங்க. அந்த கஞ்சி மாதிரி போகுங்க. சாப்பிட்டா உங்களுக்கு உடனே அப்படியே கரைஞ்சு போகும். இது அப்படி இல்லைங்க, நல்லா கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கும். ஜாஸ்தி. சாப்பிட்றதுக்கு பொறுத்த வரைக்கும் சுவை, இனிப்பு சுவை ஜாஸ்தியா இருக்கு. குழந்தைய யாரா இருந்தாலும் நல்லா கடிச்சு திங்கிறதுக்கு இது இருக்கும். மதிப்பு கூட்டலுக்கு ஆகும். சொல்ல என்ன கலர்ல வருதுங்க? மஞ்சள் இருக்குது. மஞ்சள் தானுங்க. மஞ்சள்னா லேசா சிவப்பு கலர் அடிச்ச மாதிரி இருக்கும் மஞ்சள். அதே மாதிரி இப்ப இதில் இருக்கிறது பாருங்க. இப்ப இந்த பக்கம் இருக்கிறது இது பூரா சிவப்பு பழங்க. அதே வியட்நாம் இதுல சிவப்பு பழம் வந்து சிவப்பா வர்ற மாதிரி. ஆமாங்க. காய் பூரா பச்சையாத்தான் இருக்கும். உள்ள இருக்கிறது இப்பதான் இதுல பிஞ்சு வந்திருக்குதுங்க. ஆமா, இது 4 வருஷம் ஆனா தான் இது வருங்க. 4 வருஷம் ஆகணும். ஆமாங்க. பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆமாங்க. இது இடையில 1-2 செடி போய் அப்புறம் 2வது பின்னியும் பழைய வீடு நடுறது தானுங்க. அதனால ஆமா, எல்லாமே அதோட சேர்ந்தது தான். எல்லாம் காப்பு முடிஞ்சு இப்ப பழைய வீடு எல்லாம் பிஞ்சு இறங்குதுங்க. ஆனா ஒரு காப்பு நல்ல ஈல்டு வந்துச்சானா? ஈல்டுல வந்துட்டு இருக்கு. வருஷமெல்லாம் வந்துட்டே இருக்கு. அതെ. விற்பனை வாய்ப்புலாம் எப்படிங்க? இது எங்க விற்பனை வாய்ப்பு உங்களுக்கு இங்க லோக்கல்லயே வாங்கிட்டு போயிடுறாங்க. லோக்கல்லே வாங்கிடுறாங்க. நல்ல டிமாண்ட் இருக்குது. சரி. இங்க உள்ளூர் வியாபாரி, உடன்பேட்டை வியாபாரி வர்றாரு. பலாப்பழ கண்ணெல்லாம் எங்கண்ணா வாங்கிட்டு வந்தீங்க? இது வாங்கினது பூரா புதுக்கோட்டைங்க. விராலிமலை. ஆமா, விராலிமலைன்னு சொல்லி அங்க விராலிமலையில வாங்கினேன். அது ஏற்கனவே அந்த ஏலிபத் இதுல நர்சரின்னு போட்டு. சரி. இந்த வியட்நாம் பலா வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? வியட்நாம் பலா வைக்கணும்னு இல்லைங்க, நான் யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேன். இப்படி இப்ப செடியிலேயே காய்க்கிறது அப்படின்னாங்க. சரி, நம்மளும் தான் நட்டு பார்ப்போம். தென்னையவே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாட்டு பயிர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பூரா பழச்செடி நடலான்னு. சரி. பழச்செடிக்காக வந்ததுங்க. ரைட். அதாவது மாற்று பயிர் பண்ணுனதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஒரு என்ன உங்களுக்கு மாற்று பயிருங்கிறப்ப எல்லாருமே இப்போ உங்களுக்கு 3 மாசம் 6 மாசத்துல ஒவ்வொரு வருமானம் பாக்குறதுக்காக பயிர் வச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம நீண்ட கால பயிர். ஆமா. ஆரம்பத்துல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணணும். ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுனா உங்களுக்கு அப்ப வர ஆரம்பிச்சிருங்க. காப்புக்கு வந்ததுன்னா அப்ப பலன் நல்லா இருக்கும். லைஃப் ஒரு 30 வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் போட்டிருக்கிறோம். அது எப்படி என்னங்கிறது அது தெரியாது. போனாதான் தெரியும். ஆமாம்.
நான் இப்ப வந்து மா பயிர் பண்ணிருக்கிறீங்க. ஆமாங்க. இப்ப இதுல எப்படி நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. செடி வரும்போது பார்த்தா குட்டையாவே காய்க்கிற மாதிரி இருக்குது. இதுல கிட்டத்தட்ட இது 5 வகை வெரைட்டி இருக்குங்க. இதுல 5 வெரைட்டி இருக்குது. 5 வெரைட்டி இருக்குது. 5மே உங்களுக்கு இங்க தமிழ்நாடு வெரைட்டி எதுவுமே கிடையாதுங்க. சரி சரிங்க. எல்லாம் வெஸ்ட் பெங்கால் வெரைட்டி. ஹிம்சாகர், லங்காரா, மதனப்பள்ளி, இந்த மாதிரி 5 வகை இது போட்டிருக்குது. இப்ப பாருங்க எல்லா பக்கமும் இப்ப மாஞ்செடி எல்லாம் பூ எடுத்து இப்ப பிஞ்சா இருக்கு. இது இன்னும் பூவே எடுக்கலைங்க. இனிமேல் இது பூவே எடுக்கும். இப்போ என்னன்னாங்க, வரும். நம்ம எல்லா பக்கம் பார்த்தா மாமரம் கொஞ்சம் கேப் போட்டு தள்ளி தள்ளி இருக்குது. ஆமாங்க. இது நம்மளது அடர் நடவுங்க. நம்மளது அடர் மாதிரி இருக்கு. ஆமாங்க. அடர் நடவு. என்ன காரணம்ங்க? அடர் நடவு போடுறப்போ உங்களுக்கு கவாத்து பண்ணணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணணும். கவாத்து பண்றப்ப ஈல்டு அதிகமா இருக்கும். அடர் நடவு போடுறப்போ மாமரம் தான் கவாத்து பண்ணணுதுங்களா? ஆமா எல்லாமே கவாத்து பண்றதுதானே. அது ஒரு கணக்கு இருக்குதுங்களா? எவ்வளவு நாள்ல இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை காப்பு முடிஞ்சா கவாத்து பண்ணணும். ஓகே ரைட்டுங்க. ஒரு காப்பு முடிஞ்ச காப்பு முடிஞ்ச உடனே கவாத்து பண்ணி விடணும். அது இருக்கிறது அது மதனப்பள்ளிங்க. அது மதனப்பள்ளி. ஓ ரைட் ரைட். இது கவாத் பண்ணா முற்றுக்கு மாட்டிருக்குதுங்க. ஆமாங்க. அது பூரா பிஞ்சு இருந்தது அப்ப வெட்டுறப்ப, இதுகள் எல்லாம் வெட்டுறப்ப அதனால அப்படி வேண்டாம் அப்படின்னு விட்டது. ஆனா இது ஈல்டு பரவாயில்லைங்களா? ஈல்டு வரும். காய் நல்லா பெருசா வரும். வெட்டு வரும். இது சப்போட்டாங்க. அதுலயே உருண்டைக்காய், நீலக்காய். ஆமா எல்லாமே இருக்குங்க அதுல. இது உருண்டைக்காய், நீலக்காய் வருங்க. பாருங்க, இது ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லிங்க. செடி சிறுசா இருக்கு. செடி சிறுசுலயே அது இப்ப செடி இவ்வளவு செடியிலேயே காய்க்குங்க. அது பூ நிறைய எடுத்துருக்குது. ஆமா, நட்டதுமே இப்பதான் அது பூ. இது வருஷமெல்லாம் காய்க்காது. ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லி வருஷமெல்லாம் காய்க்கிறது. ஓ ரைட் ரைட் ரைட்டுங்க. இந்த 2 செடி ஒண்ணுதான் இல்லைங்களா? எல்லாமே இதுல கிட்டத்தட்ட 100 செடி இருக்குது. சரி சரி சரி. பாருங்க எல்லாமே பூ. இதுக்கு பேரு ஆல் டைம் மேங்கோ. ஆமா, செடியிலேயே வந்துருது. ஆமா. இது காய் என்ன மாதிரி வருங்க? அந்த இதுக்கு நம்ம இந்த கல்லாமணி மாதிரி கொஞ்சம் நீளமா வரும். நீளமா வரும். சரி சரி சரி. டேஸ்ட் உங்களுக்கு விதை சும்மா லேசா இருக்கும். ஒரு டேஸ்ட் நல்ல டேஸ்டா இருக்கு. அது வருஷம் பூரா காய்க்கும். ஆமா, செடியிலேயே சீசன் இல்லாத போல செடியிலேயே பூரா பழத்து. கொய்யாவும் அங்கங்க போட்டிருக்கிறீங்க. கொய்யா இருக்குதுங்க. கொய்யா ஒரு 10-30 செடி இருக்கும். அது நம்ம அந்த அர்க்காக்கரன்னு சொல்லி, சரி, குஜராத் அர்க்காக்கரன். இங்க பெங்களூர் அர்க்காக்கரன் அல்ல, இது குஜராத் அர்க்காக்கரன். சிவப்பு கலர் சிவப்பா வரும். இதுல பழமெல்லாம் சிவப்பு தான். ஆனால் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. இது அதே மாதிரி தான் உங்களுக்கு பூராமே வருஷமெல்லாம் காய்க்கிறது. என்னன்னா அந்த கவாத்து பண்ணி விட்டதுனால பூரெல்லாம் பிஞ்சு தலையுதுங்க. ஆமா, எல்லாம் கொழுந்து வச்சு தவஞ்சிட்டு இருக்குது. நெல்லிக்காயில இது என்னென்ன ரகம்? நெல்லிக்காய் இது நம்ம பவானி சாகர்ல வாங்கினதுங்க. சரிங்க. அவங்க கவர்மெண்ட் நர்சரியில. ஆமா, அவங்க ஏதோ கிருஷ்ணா. சரிங்க. இது ஈல்டு பரவாயில்லைங்களா? இது ஈல்டு எல்லாமே பூ எடுத்துருக்குதுங்க. இல்ல, ஈல்டு இப்போ முடிஞ்சு அடுத்து பூ எடுத்துருக்குதுங்க. இப்பதான் 10 நாள் ஆச்சுங்க காப்பு முடிஞ்சு. சரி 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 சரி. முடிஞ்சு பழைய விடி பின்னி பூ எடுக்குது. சரிங்க சரி சரி. காஞ்சனா, கிருஷ்ணா. இப்ப பெரும்பாலும் எல்லாமே இயற்கை உரம் தான் கொடுக்குறீங்களா? எல்லாம் இயற்கை உரம் தான். ரசாயன உரத்துக்கு நமக்கு வேலையே இல்லை. வேலை இல்லைங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிள். ஆமா, இது வாட்டர் ஆப்பிளுங்க. இது வருஷம் பூரா காய்க்குங்க. இது வருஷம் நல்லா இருக்கு. பாருங்க, அந்த மரம் எடுத்துட்டீங்கன்னா கீழே இருந்தே காய்க்க ஆரம்பிச்சிருதுங்க. ஆமா ஆமாங்க. அது இது தாங்கறது இல்லைங்க. வாது தாங்காம பூரெல்லாம் கீழே உள்ள எல்லாம் காய் இருக்கு பாருங்க. அங்க இதே பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, நல்லா காய்ச்சிருக்குதுங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் எல்லாம் இங்க நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா? எல்லாமே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்க உடல்பேட்டை வியாபாரி ஒருத்தர் வர்றாருங்க. சரிங்க சரி. நம்ம தோட்டத்தில் இருக்கிறது அத்தனையும் அவர் பிடிக்கிட்டு போயிடுற. பலாவில் இருந்து அத்தியில இருந்து. நீங்க வந்து இப்ப சந்தைப்படுத்தணும், நம்ம தேடி சந்தைப்படுத்துறதுக்கு நான் எங்க விலையை வச்சா போதும். ஆமா, தேடி எல்லாம் போறது இல்ல. நம்ம இயற்கையா பண்றதுனால உங்களுக்கு ஒரு ஆமா, இயற்கையா இருக்கிறதுனால தேடி வந்து வாங்குறாங்க. ஆமா, தேடி வந்து வாங்குறாங்க. சரி சரி சரி. அவருக்கும் போய் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க விக்கிறவங்க ஆர்கானிக்ஸ்னு சொல்லி கொடுக்குறாரு, மருந்தடிக்காத காயின்னு சொல்லி. சரி சரி சரி.
அதே மாங்காயே இங்கேருந்து பிடிங்கிட்டு போனாருன்னா மாங்காய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் பழுக்க வைக்க மாட்டார். கொண்டுட்டு போனது பச்சை காயவே கொடுத்துருவாரு, இந்தாங்க கொண்டு போய் பழுக்க வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பார்த்தாங்க. ஆமா, டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால தேடி பிடிச்சி வந்து வாங்கிட்டு போறாங்க அவருக்கு. சரி சரி. எல்லா காயுமே நம்மளுக்கு அத்தி வச்சிருக்கீங்க. இது ஏதாவது குறிப்பிட்ட ரகம் இருக்குதுங்களா? ஒட்டு ரகம் தான் இல்ல, அது ஏதோ ரெட்டுன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாருங்க. சரி, ஏதோ அளவா இருக்கட்டும்னு ஒரு அளவா 10 செடி மட்டும் நட்டுருக்கிறேன். நிறைய ஒண்ணு இல்ல. மயில் தொல்லை இருக்குதுங்க. மயில் தொல்லை இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் திங்கிறது இல்லைங்க. அந்த சப்போட்டா மட்டும் இருக்குது. அந்த சப்போட்டா ஒண்ணு மட்டும் சுத்தமாவே காலி பண்ணி விடுறது இல்ல. இது என்ன ரகம்ங்க? இது வாட்டர் ஆப்பிள்லயே ரெட்டு. இது இன்னும் இதுக்கு வரல. இப்பதான் பாருங்க, இதை பூ எடுத்துருக்கு பாருங்க இங்க. ரைட். இப்ப அது வந்து காய் வந்து பச்சை கலரா வந்து சிவப்பா, இது வந்து காய் சிவப்பு. அது இல்ல, அது கொஞ்சம் பச்சைக்காய். அது இது அந்த வாட்டர் ஆப்பிள். இது பொறுத்த வரைக்கும் இது கலரே பாருங்க இங்க வரும்போதே சிவப்பா வந்துடும். வர்றப்பவே சிவப்பா வருங்க. இன்னும் சிவப்பு மாறும். ஆமா, சுத்தமாவே சிவப்பா மாறுங்க. பாக்குறப்போ நல்லா அட்ராக்ஷனா இருக்கு பாக்குறது. அதே அந்த இதுதானுங்க உங்களுக்கு அந்த செரி பழத்தோட சேர்ந்தது கலாக்காயின்னு சொல்லி சொல்றோம்ல, அதேதான். எலுமிச்சை ஒரு 10 செடி தான் இருக்குமுங்க. நிறைய எலுமிச்சை இல்லை. காசி எலுமிச்சைன்னு சொல்லி ஒரு 10 செடி மட்டும் இருக்குங்க. ஆமாங்க, எல்லாமே ஹைபிரிட்டுங்க. எல்லாமே உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலயே எல்லாமே காப்புக்கு வரக்கூடியது. ஏதோ ஒன்றும் 4 வருஷம் 5 வருஷம் இதெல்லாம் இல்லை எதுவுமே. இது என்ன செடிங்கண்ணா? இது அவக்கோடாங்க. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. கடவுள பக்கமா இருக்கு. அது அவக்கோடா. ரைட். ஆமா, கொடைக்கானல் உங்களுக்கு மலையில பெரும்பாலும் மலையில விளையக்கூடிய இது பயிர். இது நம்ம மாவு காயும் இதுக்கு பேரு. சரி, உங்களுக்கு வெண்ணெய்க்காய். ஆமாங்க, ஓபன் பண்ணும்போது வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. உங்களுக்கு பச்சையா இருக்கு. வெள்ளைங்க. ஈல்டு வெள்ளைங்க. இப்பதான் முன்னார பூ தெரியுது. சரி. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிருக்குது. ஆமா, பிஞ்சு வெள்ளைங்க. நீ அந்த இன்னும் 1 வருஷம் ஆகும். ஆமா, பாருங்க இப்ப இந்த இதுல வர்றது பூரா உங்களுக்கு அந்த இதுக்கு பூ வரும். இந்த காம்புகள்ல இந்த பாருங்க இங்க தெரியுது பாருங்க. இந்த பூ வந்துடும். ஆமா, வந்து பாக்கணும். ஆமாங்க, மாதுளை இருக்குது. எப்படி பூச்சி வெரைட்டிக்கெல்லாம் மருந்து அடிப்பீங்களா? பூச்சி வெரைட்டிக்கு மருந்து அடிக்குதுங்க. அப்பப்ப இந்த இதுகளுக்கு அடிச்சு பலாவுக்கெல்லாம் மருந்துங்கிற வேலை இல்ல. ஆமா, மாமரம் இதுக்கெல்லாம் மருந்து அடிச்சுட்டு ஆகணுங்க. இது என்னென்ன மரம்? இது 2 ஒரு மாதிரி. இது ஒரு 5 மரம் இருக்குதுங்க. லிச்சி. சரிங்க. இது இப்ப அந்த இதுலயும் கூட தற்சமயம் தேனியில இருந்து ஒருத்தர் இது விளம்பரம் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு 200 கிலோ பக்கம் காய்க்கும் அப்படின்னு. ஆனா நம்மளது இன்னும் காய்க்கு வரலீங்க. காய்ப்புக்கு வரல. ஆமா, பூரா காயாத்தான் தெரிஞ்சு. வெறும் காயா இருக்கும் அப்படிம்பாங்க. சரி. அது இந்த வருஷம் இதுக்கு வரும் அப்படிங்கறது எதிர்பார்க்கிறேன். ஆமாங்க. இது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிருக்குது. இந்த மூங்கில் வச்சிருக்கீங்களா? இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு மூங்கில் வைக்கலான்னு? எல்லாம் மாற்று பயிர் ஏதோ ஒன்னையே ஏன் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்று பயிரை வச்சிருக்கானுங்க. 3 வருஷம் ஆக போகுது. இப்போ இது வச்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? இப்ப இது போட்டு 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆனாதான் வெட்டணும் அப்படின்னாங்க. அதை இப்ப வெட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குதுங்க. வெட்டின பேப்பர் மில்லுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமா, ஈரோடு பேப்பர் மில்லுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் இங்க கடையில விக்கிறதுக்கு இல்ல. இப்ப இந்த தடவை உங்களுக்கு எல்லாம் இந்த 3 வருஷம் ஆனதுனால உங்களுக்கு குச்சிகளை பொடியா இருக்கு. இந்த வருஷம் வெட்டிட்டோம்னா அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு நல்ல போஸ்டா வந்துரும். ஆமா, வரும். அதனால அடுத்த வருஷத்துல இருந்து இங்க விற்பனைக்கு பண்ணிக்கலாம். சரி, இந்த வருஷத்துக்கு அங்க போறதுக்கு பேப்பர் மில்லுக்கு போறதுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இப்ப வெட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குதுங்க. சரி. அவர் கொடுக்குறப்பவே அந்த பன்னீர்செல்வம்னு சொல்லி அவரு ஒசூர்காரர் ஒருத்தர் அவர்கிட்ட வாங்கினது நாத்து. சரிங்க.
அது அவர் 3 வருஷம் பொறுத்து வெட்டணுமுங்கன்னாரு. ஆஹ் அதனால சரி அப்படின்னு ஓட்டு விட்டுருக்குது. இப்ப இந்த வருஷம் இப்ப இதை வெட்டலாம் அப்படிங்கிற இதில் இருக்குங்க. இன்னொரு இல்ல இன்னொரு 1 மாசம் 2 மாசத்துல வெட்டிடுவேன். வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அப்புறம் பின்னி கீழ இருந்து வர்றது உங்களுக்கு குறுக்கு வர்றப்ப இது நல்லா வெட்டுறது எப்படி தரையோட சேர்த்து வெட்டிடுவோம்? தரையோட வெட்டிக்கலாம். வெட்டி அப்படியே நம்ம ஏத்தி விட்டுறது அதெல்லாம். வெயிட்டுக்கு போறதுதான், அவங்க பேப்பர் மில்லுக்கு போறதுதான். சரி 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 சரி. 1 ஏக்கர் இருக்குது. முருங்கை 1 ஏக்கர். ஆமா, மூங்கில் 1 ஏக்கரா இருக்கு. இதே நம்ம விவசாய தோட்டத்துக்குள்ள வந்த மாதிரி தெரியலங்க, ஏதோ பெரிய ஃபாரஸ்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. இந்த இலை எல்லாம் விழுந்து கிடக்குறது எல்லாம் மரம் பூரா இருக்கிறத பூரா பார்க்கும்போது உரமே இதுதான். இப்ப நம்ம வந்து ஒரு தென்னந்தோப்பு இருக்கிற ஏரியாவுல கிட்டத்தட்ட பாருங்க ஏரியாவுல ஒரு அடி வெயிட்ல உங்களுக்கு தலையே இருக்கு. தலை இருக்குது. இந்த மூங்கில் தலை ஆமா, அப்படியே உரமா போயிடும். அதுக்கு உரம்னு தனியா ஒண்ணும் உரம் வேண்டியது இல்லை. இதுல மருந்தடிக்கணுங்கிறது இல்ல. இதுக்கு மருந்து அடிக்கிற ஒண்ணு எந்த பராமரிப்பும் கிடையாதுங்க. இந்த தடவை வெட்டிட்டோம்னா அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டலாம். ஏங்க இந்த உடம்புப்பேட்டை ஏரியாவுல நல்ல செழிப்பான ஏரியா, தண்ணி வர்ற ஏரியாவுல எல்லாரும் தென்னை மரம் வைப்பாங்க, இல்லைன்னா மத்த காய்கறி. ஆமாங்க, தென்னை மரம் வைக்கலாம். தென்னை மரம் வச்சுட்டா இப்ப எல்லாம் தென்னை மரம் வெள்ளை வருது. இப்ப எல்லாம் சீக்கு வருது. இந்த சாறு வடி பூச்சி வருது. எல்லாம் வந்து மரம் ஒரு கடைசியில இருந்து பூரா அழிஞ்சுக்கிட்டே வருதாச்சு. இப்ப வந்து எத்தனையோ பயிர் பண்ணிருக்கிறீங்கண்ணா நீங்க. ஆமாங்க, மா இருந்து கொய்யால இருந்து மூங்கில் நெல்லி. இப்ப இது வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு கிளைமேட்ல வளரும்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நம்ம ஏரியாவுல அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறீங்களே. எல்லா ஏரியாவுல வரக்கூடிய பயிரையும் கொண்டு வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல விளையக்கூடிய மாஞ்செடி கொண்டாந்து இங்க போட்டிருக்கிறேன். அதே மாதிரி காசியில வரக்கூடிய எலுமிச்சஞ்செடி இங்க நட்டுருக்கிறேன். பலா செடி உங்களுக்கு வியட்நாம் பலான்னு சொல்லி எங்கேயோ ஒட்டு கட்டினது, அந்த பலா கொண்டுட்டு வந்து வச்சு அதுவும் பலனுக்கு வந்திருக்குது. மூங்கிலும் இங்க வராதுங்க. மூங்கிலும் அதுவும் நட்டு மூங்கிலும் வந்து. ஆமா, இதுல மலங்காட்டுல ஃபாரஸ்ட்ல வர வேண்டியது இங்க வந்திருக்கு இல்லங்க. ஆமா. இப்ப இதுக்கு எப்படிங்க தண்ணி எல்லாம் வந்து இப்ப எல்லாத்துக்குமே சூட் ஆகுதுங்களா? எல்லா ஏரியாவுல பெரும்பாலும் உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இப்ப தண்ணி அந்த உப்பு தண்ணி இதுக்காகத்தான் ஆரம்பத்துல நான் நடவு போட்டப்ப அதைத்தான் இது பண்ணியிருந்தேனுங்க. சரி சரி. தண்ணி உப்பா இருக்குது அப்படிங்கறத மெயின் இதை பார்த்துட்டு இந்த கொடிசியாவுல இது போட்டிருந்தாங்க. சரி சரிங்க. விவசாய கண்காட்சி போட்டிருந்தாங்க. அதுக்கு போலாம்னு ஒரு 2 வருஷம் போயிருந்தேன். சரிங்க. அங்க அந்த மேக்னெட் போட்டு உப்பு தண்ணியை உடைக்கிறது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. நமக்கு அவ்வளவு அதுல திருப்தி இல்லை. அந்த மேக்னெட் போட்டு எடுக்கிறது திருப்தி இல்லை. சரிங்க சரிங்க. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, சரிங்க சரி நம்மளா சொந்தமா இப்ப இந்த கம்ப்ரஸர் இது ஓடுதல்ல, அந்த கம்ப்ரஸர் ஓடுறதுல உங்களுக்கு உப்பை உடைச்சு கொடுக்குது. சரி. அந்த உப்பை உடைக்கிறது நம்ம அதே மாதிரி இப்ப அந்த பைப்ல இந்த குண்டை போட்டு செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நானும் மாப்பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து அதை ஒரு ஐடியா பண்ணுங்க. சரி அப்படின்னு அவர் குண்டு இதெல்லாம் பைப்பு இதெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரின்னு நானும் அவர் 2 பேர்த்தையும் சேர்ந்து செஞ்சோம். சரி சரிங்க. செஞ்சு போட்டேன், நல்லா சக்சஸ். நான் பாத்தீங்கன்னா எந்த மரத்துலயுமே வந்து ஒரு குறைபாடுன்னே ஒண்ணு சொல்ல முடியாது. நல்லா செழிச்சு வளர்ந்துருக்குது, செழிப்பா இருக்குங்க. தண்ணிதான் மெயினுங்க உங்களுக்கு. ஆமா, தண்ணிதான் மெயின். அதே மாதிரி தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போய் இப்ப இந்த ஏரியாவுல தென்னை மரம் இருக்குதுங்கிறீங்க, மேல பாத்தீங்கன்னா ஒரு 10 மட்டை 15 மட்டை தான் இருக்கும். ஆமா, இது எவ்வளவு வேசையில இப்ப இந்த வேசையிலயும் பாத்தீங்கன்னா தென்னை மரம் மேல இருந்து மட்டைக்கு கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டிலேயே 25 மட்டை இருந்தா போதும்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு 50 மட்டை இருக்கு. 50 மட்டை இருக்குது. காய் நல்லா பெருவெட்டு இருக்குது. காய் பெருவெட்டு இருக்கும். நல்ல பசுமை, எப்பவுமே பசுமை இருக்கும். பசுமை இருக்குது. அந்த பசுமைக்கு காரணம் உங்களுக்கு அந்த தண்ணியை உடைச்சு கொடுக்கக்கூடிய தன்மைனாலதான் மெயின் வந்து நமக்கு வாட்டர். ஆமா, அந்த வாட்டர் ஷார்ப்னரோட நம்ம பண்ணிருக்கிறோம். ஆமா, இந்த பயிரோட இது வர்றதுக்கு காரணமே உங்களுக்கு அந்த பைப்பு தான். இது நகாமரம்ங்க. இது நகாமரம்ங்க. இது பெரிய நகா. இது ஒண்ணு பாருங்க, அங்க ஒண்ணு இருக்கு. அது என்ன சீட்லெஸ் இல்லைங்க, இல்ல விதை இருக்கு. இல்ல இந்த நாட்டு வெரைட்டி தானுங்க எல்லாமே. இதுக்கெல்லாம் இந்த வித்தியாசமெல்லாம் இல்லைங்க. கரிப்பலான்னு சொல்லி. சரிங்க. வரும் சும்மா ஒரு 1 கிலோ 1 கிலோ வரும். காய் நீளமா வருங்களா? நல்ல நீளம் அல்ல, அது பூவது. பூவுங்களா அது? ஆமா, இது பூவு பாருங்க. அது இதெல்லாம் பூவு. காய் நல்லா உருண்டை எவ்வளவு பெருசு வரும். 1 கிலோ 1.5 கிலோ வர்ற மாதிரி இருக்கும். சரி சரி. கரிப்பலான்னு சொல்லி அது இந்த இதுக்கு மட்டும் ஆகும், சமையலுக்கு ஆகிறது. ஆமா, பொரியலுக்கு மற்றபடி பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு ஆகுங்க. இது இப்பதான் பூவு எடுக்குதுங்க பாரு. இது பூராமே பூவு. உங்களுக்கு இன்னொரு மாசம்ங்கிறப்ப அடுத்த மாசத்துல எல்லாமே காய் ஆகுங்க. இப்ப எல்லாமே பூவு தான் இருக்கு, காய் ஆகலைங்கன்னு.
இப்போ தென்னை மரம் இத்தனை மரத்துக்குமே நீங்க இந்த வந்து உரம்ங்கிறது இயற்கை உரம் தான் கொடுக்குறீங்களா? அது ஆமா, எப்படி கொடுக்குறீங்க? அது என்ன இயற்கை மாதிரி உரம் தானுங்க, கொடுக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க இப்ப இதுல பொறுத்த வரைக்கும் சரிங்க. தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் மத்த விழுகக்கூடிய மட்டைகளை பூராத்தையும் எடுத்து 2 சைட்லயும் இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டு ஆ, அந்த 25 அடி கேப்ல போட்டு விட்டுருவணுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இந்த இது வந்து 25 அப்படியே மக்கி அப்படியே உரமாயிக்க வேண்டியதா? மக்கறது இல்லைங்க. அது 25 அடியில் கேப்ல போட்டா ஆ, வருஷத்துக்கு ஒரு தடவை டிராக்டர் விட்டு மல்ச்சிங் பண்ணி விட்டுருவேன். ஆ, அது உங்களுக்கு அது பவுடர் பண்ணி விடுறப்ப என்ன ஆகுனா அது பூரா அப்படியே உரமாயி போகும். உரமாயிக்குதுங்க. ரெண்டாவது அது உரம் வாங்கி இப்போ இது பண்ண வேண்டுங்கிறது இல்லை. பாருங்க இப்போ இது சாதாரணமா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மட்டையில எல்லாம் எடுத்து போட்டு தீ நிறைய வைப்பாங்க, பேர் தீய வச்சு தீ விட்டுருவாங்க. வச்சு விடுவாங்க. ஆ, ஆனா இப்ப பாருங்க இப்ப நான் மல்ச்சிங் பண்ணி விட்டதுனால ஆ, ஆ, இது பாருங்க பூரா கீழே பூரா பூரா அத்தனையும் உரமாயி போகும். ஆ, அது அப்படியே மக்கி உங்களுக்கு பூரா மக்கி உரமாயி போகும். தண்ணி பாயிறப்ப உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா கீழே இறங்கும் போது வேறு உரமாயிக்கு. அதுக்குன்னு நம்ம தனியா உங்களுக்கு உரம் வாங்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. தென்னை மரத்துக்கு ரைட் ரைட் ரைட். பாருங்க இது நகா மரம் பாருங்க பார்த்தா பூரா பூ இருக்குது. ஆ, பூ நிறைய தெரியுது. பூ பாருங்க பார்த்தா பூ, அது பார்த்தா சீசனு, பூ சீசனு. உங்களுக்கு இது அந்த ஆடி மாசத்துக்கு தான் உங்களுக்கு காய் வரும். ரைட் ரைட் ரைட். இப்ப பூ எடுத்ததுன்னா எப்படி இருந்தாலும் 3 மாசம் ஆகுங்க. சித்திரை வைகாசி ஆணி ஆடிக்கு தான் உங்களுக்கு அந்த வரும் 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 இதுக்கு வரும். இப்பதான் பூ பாருங்க இப்ப இது வருது பாருங்க, ஒரு ஏகமாவே பூ நல்ல பாருங்க. பூ இருக்குதுண்ணா. ஆமா பாருங்க பூரா இது பிடிக்கும் போது நிறைய பிடிக்கும். பூ தெரியும். வாங்குறது அது ஒருத்தர் வாங்குறது இல்லைங்க. ஏதோ பெரிய வர்றவங்க ஏதோ 2 பிடிங்கிட்டு போக வேண்டியது. ஓடுவாங்கண்ணா. இது அதிகமா தேவை இருக்கிறது இல்ல. அது கணக்கெல்லாம் பிடிக்குங்க. நார்த்தங்காய் தானே. இதுக்கு பேர் என்னன்னா நோனின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ரைட் ரைட் ரைட். இது இந்த ஜூஸ் போட்டு குடிச்சா உங்களுக்கு கேன்சருக்கு இதாகும், சுகருக்கு இதாகும் அப்படின்னு. இது பூரா இது பூரா பாரு பழம்ங்க. ரைட் ரைட் ரைட். இது பழம். இது ஒன்றும் பண்றது இல்லைங்க. அப்படியே பிடுங்கி ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில் போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 45 நாள் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சாருக்கு நம்ம டீ தூள் மாதிரி வந்துடும். சரி சரி சரி. டீ தண்ணியாட்டம் வர டீ மாதிரி இருக்கும். அதை டெய்லி ஒரு 50 மில்லி குடிச்சா கேன்சருக்கு மருந்து அப்படிங்கிறாங்க. ரைட் ரைட் ரைட். ஆனா அது வச்சிருக்கிறேன், யாராவது தேவைப்படுறவங்க இப்ப எடுத்துட்டு போகட்டுங்கிறதுக்காக. ரைட் 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 ரைட். எல்லாம் இன்னைக்கு இங்கிலீஷுமா காலையில நல்லா இல்லைன்னா டாக்டர் கிட்ட போவாங்களா ஒளி இது குடிச்சோன்னா இதை நினைக்க மாட்டாங்க, இதை குடிக்க மாட்டாங்க. ஏதோ விருப்பப்பட்டு குடிக்கிறவங்க குடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, அவ்வளவுதாங்க. அதுக்காக அதுவே ஒரு செடி இருக்குட்டுன்னு வச்சிருக்கேன். நாட்டு மாடுங்க. ஆமா. இது கறக்குதாண்ணா? இல்லைங்க இப்ப சென்னைங்க. சரிங்க சரி. இன்னொரு 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆகும்.